நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம். டான் 7 மணிக்கு வந்துட்டேன். இது உங்களுடைய டிடி அண்ட் இந்த நிகழ்ச்சியோட பேரு நர்சஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங் கோ பிரசன்டட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள் மற்றும் ஆதித்ய ராம் குரூப். வெல், இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ஃபுல் கலகலன்னு இருக்க போகுது. ஏன்னா எனக்காக வந்திருக்கிற அந்த 2 கெஸ்ட் வந்து அப்படிப்பட்ட ஒரு கெஸ்ட். அண்ட் ரீசெண்டாக அவங்களுடைய ஃபுல் லெங்த் காமெடி படம் ரிலீஸ் ஆகி சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல படம், பட் அது இன்னும் பெரிய ஒரு பிரம்மாண்டமான படமானதுக்கு காரணம் வந்து ஒருத்தரோட என்ட்ரி தான் ரிலீஸ் டைமில். ஸோ இந்த விஷயங்கள் படத்தில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஓவரால் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். லெட்ஸ் வெல்கம் வைபவ் அண்ட் விடிவி கணேஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேர் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா? உங்களோட படம் கப்பல் ரிலீஸ் ஆகி நல்லா போகுதுன்ட்டு. அதனால ஒரு சுத்துறாண்டு பெருசாயிட்டிக்கு போல அப்படியே ஹாப்பினஸ்ல சார். ஆமா இல்லையா? நீங்க தான் அந்த காஸ்டியூம்ல ரொம்ப நல்லா இருக்கீங்க. நீங்க வரீங்க ஸ்பெஷலா எல்லாம் ரெடி பண்ண சார். ஓகே, நீங்க சொல்லுங்க. ஸோ கப்பல் படம் ரிலீஸ் ஆகி சூப்பரா போய்கிட்டு இருக்கு. பட் ஷூட்டிங்க்கு உங்களை வர வைக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான வேலையாமே. சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கேள்விப்பட்டதுல உங்களை வந்து இந்த சின்ன பசங்களெல்லாம் புளிப்பு மிட்டாய் காட்டி ஏமாத்தி கூட்டிட்டு வருவாங்க தெரியுமா? அந்த மாதிரி சார் இன்னைக்கு ஷூட்டிங் 2 hours தான் சார், ப்ளீஸ் வாங்க, சின்ன சீன் தான் சார் அப்படி சொல்லி ஒரு பெரிய சீன்லாம் உங்களை நடிக்க வைப்பாங்க. அப்சல்யூட்லி ராங். இட்ஸ் ராங். அப்ப யாரோ செய்யற சதி சதிலாம் இல்ல. அப்ப ஏன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க? தப்பா சொல்றாங்கன்னா அவங்கள நீங்க சும்மா விடக்கூடாது. யார் அது? எனக்கு பேர் தெரியலையே சார், ஆனா சுத்தி இருக்காங்க. நீங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். யாருமே கிடையாது, இது டிடியா சார். நானா உருவாக்க போறேன், எனக்கு எப்படி சார் தெரியும் இந்த விஷயம் எல்லாம்? இட்ஸ் ராங். சரி, நீங்க சொல்லுங்க, இவர் எப்படிப்பட்ட ஒரு கோ ஸ்டார் உங்களுக்கு கப்பல் படத்துக்கு? சார் வந்து ஒரு சூப்பர் கோ ஸ்டார். என்னென்னா வந்துட்டு அவர் கூட வந்து சஜஷன் ஷார்ட்ஸில் கொஞ்சம் நடிக்கிறது கஷ்டம். ஏன்னா படத்தில் லாஸ்ட்டில் ப்ளூ போஸ் எல்லாம் இருக்குது, அதில் பார்த்தாலே தெரியும். நான் எதாவது பேசும்போது எதாவது பேசுகிறேன், டீ சாப்பிட்டு விட்டா நீங்கள் டைலாக் சொல்கிறதுக்குள்ள ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? கலாய்ப்பார், பட் வெரி குட் மேன். சரி, அப்போ உண்மையாக நீங்கள் எப்படி நீங்க சொல்லுங்க சார், நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். நீங்க இந்த படத்தை பற்றி, இந்த படத்தை, இந்த ஷூட்டிங் பற்றி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. இந்த படம் வந்து உண்மையிலே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஆண்டனி எடிட்டர் கால் மீ. நான் ஒரு கதை கேட்டேன், பியூட்டிஃபுல்லாக இருந்தது, அதில் ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது, அது நீங்கள் தான் பண்ணணும். யார் ஆண்டோ டைரக்டர்னு கேட்டு, இது மாதிரி கார்த்திக்னு சங்கர் சாரோட அசிஸ்டன்ட். சரி, ஒரு நல்ல லேபிள்லேருந்து சொல்கிறாங்க, ஸ்டஃப் கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். தென் ஐ டிடன்ட் ஆஸ்க் த சப்ஜெக்ட், லைனே கேட்கல, கதையே கேட்கல, எப்படிப்பா இருக்கும், 1 லைனில் மட்டும் சொல்லணும். அப்போ சொன்னேன், சார் நீங்கள் ஒரு ஹீரோவுக்கு லவ்வுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு சிட்டியில் இருக்க ஒரு ஆர்டினரி கேரக்டர். ஓ அதுன்னா நம்ம ஸ்கோர் பண்ணலாம், கேம் ஓகே. மற்ற விஷயம் எப்போ ஷூட்டிங் சொல்லுங்கள், அது பண்ணிக்கலாம். சரி, அப்போ நிஜ வாழ்க்கையில் இந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது லவ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க? நிறைய பண்ணியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதா இருந்தால் யூஸ்வலாக கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டிப்போம் இல்லையா? அதில் பிரச்சனையில் ஹெல்ப் பண்ண போய் தான் வாய்ஸ் சாருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. தொண்டையிலே உண்மையை சொல்கிறாரா போய் சொல்லுமா? நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவோம் இது ஒர்க் அவுட் ஆகும் ஆகாது. ஓ, அவங்க லவ்வர்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும்? லவ்வர்ஸ் இல்லை, யாரை பார்த்தாலுமே கண்டுபிடிச்சிடும். இது இங்கே மேட்ச் ஆகும், இல்லை இது மேட்ச் ஆகாது, டைம் வேஸ்ட் பண்ணாத, கட் பண்ணிடு. இப்போ சொன்னீங்களே இதெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணாத டிடி அப்படி சொன்னீங்களே, அந்த மாதிரி டபால்னு சொல்ல, அதெல்லாம் போய் டோன்ட் பிலீவ் இட் அந்த மாதிரி. சரி, ஓகே, சாரி, சொல்லுங்கள், நீங்கள் சொல்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போனும்போது பார்த்தா இந்த டைரக்டர் வந்து பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சு. ஏன்னா நம்மளா ஒன்று செய்யணும்லாம் நினைப்போம்ல, அதெல்லாம் விடவே மாட்டார் சார். ஐ வாண்ட் திஸ் பீஸ் அப்படின்னு சொல்லுவார். அந்த பீஸ் இல்லை சார், அது வரல, நீங்களா பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கு, கட் பண்ணிட்டு இதை மட்டும் பண்ணுங்க. சரி, எப்படியோ வந்து மாட்டிக்கிட்டோம், சரி எப்படியோ முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த படத்தை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு டப்பிங்கில் போய் பார்த்தோம். அது என்னடான்னா நடிச்சது அது பரவாயில்ல, டப்பிங் இன்னும் அதிகம் 10 times மேலே.
ஒரு டைலாக்கும் இப்படி லிப் மூமெண்ட் இந்த அளவுக்குலாம் மைன்யூட்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டத்தில் யாரும் பண்ணுறதில்ல. அந்த அளவுக்கு பண்ணேன். சரி பண்ணிவிட்டு படம் முடியும்போது பார்த்தா இட் வாஸ் வெரி நைஸ். அப்போ நீங்க ஒரு உங்களே பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருந்தது, கரெக்டா? புதுசாக என்ன தெரியல, படத்தில் அந்த மேட்டர்லாம் புதுசாக இருந்தது. சரி ஒர்க் அவுட் ஆகிடுது அப்படின்ட்டு ஆண்டனிக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் ஆண்டனின்னு சொல்லிட்டு சரி இது என்னடா ஒரு படமாக வரும்னு பார்த்தா திடீர்னு சங்கர் சார் பார்த்தாரு, பாட்டை கேட்டார், படத்தை போட்டு பார்த்தாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் படத்தை வாங்கிட்டாருன்னதும் கொஞ்சம் லைட்டாக மெர்சல் ஆகிட்டீங்க. இன்றைக்கி பார்த்தா தேட்டரில் வேறு நல்ல ரெஸ்பான்ஸ், அது நல்லா பண்ணி இது நல்லா பண்ணி. பட் நான் இது மாதிரி நினைக்கவே இல்லை இந்த அளவுக்கு இது ஹிட் ஆகும், இவ்வளோ தூரம் ரீச் ஆகும் பிகினிங்கில் நினைக்கலன்னு சொல்ல வரேன். நீங்கள் சொல்லுங்கள் வைபவ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஏன்னா வந்து கோவாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெங்கட் பிரபு அவர் வந்துட்டு இது ராசின்னு இது மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லுவார். பட் ஒரு கார்த்திக் வந்துட்டு எது வேணுமோ அது வரலும் வந்து விடவே மாட்டார். அது நானும் மேக்ஸிமம் எதோ ட்ரை பண்ணி பார்த்தேன். கடைசியில் வந்துட்டு டப்பிங்கில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எனக்கு, ஓ இது நம்ம நடிச்சிருக்குமா அப்படின்னு. எனக்கு ஒரு 10-15 அந்த மாதிரி டேக்கெல்லாம் போகும். ஏதோ ஒரு சீனில் மாடியிலேருந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு சீன், ஆனால் நீங்கள் அதை ஒரே டேக்கில் முடிச்சிட்டிங்களாமே, அது ரீசன் கூட இருக்காமே, அது சொல்லுங்கள். மாடியிலேருந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து சார் வந்து தள்ளி விட்டுருவேன் மாடியிலேருந்து. இவரை தான் தள்ளி விடுறீங்களா? இவரை தள்ளி விட்டுருவேன், தள்ளி விட்டு முட்டி உடஞ்சி. நான் என்ன பண்ணேன், மாடியிலேருந்து குதிக்கிற மாதிரி சீன் ஒன்று இவரே குதிக்கிறாரு, எந்த ஒரு டூப்புமே இல்லாமல் ஒரே டேக்கில் ஹீரோவே குதிச்சிருக்கார் பாரு அப்படின்னு பெருமையாக நினச்சா, நீங்கள் ஒரு சூதுகாரமாக நீங்கள் வந்து அவர் தள்ளி விட்டுருக்கீங்க அந்த மனுஷனை. பாவம். முட்டி என்ன சார் ஆச்சு? அது சாரி நான் விட்டுட்டேன். நீங்கள் ஏர்போன் ஃப்ராக்சர் ஒரு மாதமாக கட்டுலாம் போட்டு இப்போ தான் ரெடி ஆயிருக்கு. சும்மாவா விட்டீங்க அவரை? எப்படி என்னம்மா செய்ய முடியும், தம்பி மாதிரி அவன். தம்பினா அண்ணன் காலை உடைக்கிறதா? ஒரு லவ்வுக்காக ஹெல்ப் பண்ணாரு, கால் உடைச்சிக்கிறது தப்பு இல்லையா? என்ன சார் சினிமாவில் லவ்வுக்காக கால் அப்போ நிஜ வாழ்க்கையில் என்ன வெட்டு குத்து கத்தியெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? நிஜ வாழ்க்கையில் ஏதாவது நிறைய ஃபைட்லாம், ஏதாவது ஒரு சம்பவம் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்கள். என்னோட லைஃப் எடுத்திங்கன்னா நான் ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனவன். உங்களை போய் ஒருத்தவங்க வேணான்ட்டாங்களா? இன்னும் வேண்டானாக்க அவங்க வந்து நீங்கள் என் கூட வந்து யூஎஸில் செட்டில் ஆகணுன்னாங்க. ஓ அந்த மாதிரி ப்ராப்ளம். அப்புறம் என்னதான் பண்ணீங்க? அதனால அது விட்டுட்டீங்களா? எங்கே இருந்தாலும் நல்லா இருங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டிங்களா அவங்கள? ஆமாம், வேறு என்ன செய்ய முடியும், ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நியர்லி ஒரு 1.5 years ஆச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார் வந்து லவ் ஸ்டோரி இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் அன்னைக்கே டிசைட் பண்ணேன் நம்ம தான் லவ்வில் ஃபெயிலியர். பட் இன்னொருத்தர் ஃப்ரெண்ட்ஸு இவங்களாம் லவ்வில் ஃபெயில் ஆகக்கூடாதுன்றதுக்காக வைபவ் லவ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஏன் அந்த விஷயத்தை அவர் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாரு? எப்பவுமே அது மட்டும் சொல்ல மாட்டான். அது இந்த வயசு, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, பொண்ணுங்க வயசு மட்டும் சொல்கிறீங்களா? ஆப்வியஸ்லி. என்ன யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, பொண்ணு பர்ஸ் தொடக்கூடாது, அவங்க ஃபோன் நோண்டக்கூடாது, வயசு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்க கல்யாணம் ஆனது சொல்ல மாட்டீங்க சார். அது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு? இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இதுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணும். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியை முடிச்சிருங்க. ஸோ நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், அதனால வேறு யாருமே ஃபெயில் ஆகிடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க, இது மாதிரி பண்ணுங்க. முதல்ல வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பழகும்போது நம்ம இது எல்லாம் எனக்கு தெரியும் அந்த மாதிரி விடக்கூடாது. உதாரணம் இல்லை, எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி நடக்கூடாது. ஏன்னா அவங்கள கேட்டு தெரியும். உனக்கு இதே தெரிஞ்சிருந்தா கூட, ஐயோ இந்த காஃபி அப்படியா, எங்கேருந்து வந்தது, வெரி நைஸ், ஓகே, இன்னும் மேற்பட்டு இந்த மாதிரி கத்துக்கோங்க. எல்லாரும் இவரை பார்த்து கத்துக்கோங்க சொல்லுங்க. அப்போ அந்த பொண்ணு ரொம்ப இன்வால்வ் ஆகும். ஓ இவனுக்கு ஒன்றுமே தெரியல, பாவம், ரொம்ப என்ன சரி எப்படியோ தெரியாமல் கூட பழகிட்டோம். பட் இவனை இன்னும் இது அதை விட்டுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அது இதுன்னு சொன்னால் அங்கேயே நீங்கள் மைனஸ் ஆகுறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னா ஒரு ட்ரீம் கேர்ள் இருக்கும், அது ஒரு ஏஜில் தான் அது வரும். ஆனால் அந்த ட்ரீம் கேர்ள் அவன் பார்க்கவே மாட்டான். ஆனால் அவனுக்குன்னு இருக்கிற ட்ரீம் கேர்ள் வரவே மாட்டாங்க. அது வரும் சில பேருக்கு தான், 100ல் 10 பேருக்கு வரும். அந்த 10 பேருக்கு வரும்போது அதுதான் ஸ்ட்ராங் லவ். ஆனால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் திஸ் அரேஞ்ச் மேரேஜ் வாட்னோ, ஓகே கல்யாணம் பண்ணிட்டோமே, he has to do everything. நம்ம என்ன கிராண்டடு இப்போ ரொம்ப பிடிச்சி போய், ஆமாம் இல்லை உன்னை பிடிச்சி போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி
அந்த ஹஸ்பண்டோட நீயே வந்து ஃபேக்காக இருக்க மாட்டேன். ஏன்னா இவனுக்கு தான் நம்மளை பற்றி எல்லாம் தெரியுமே. அவனுக்கு எல்லாம் அதனால் விட்டு விட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே இது நம்ம கேர்ள் இதுக்காக நான் இங்கே அப்படி கிடையாது. இங்கே உனக்கு ஏதாவது ஒரு சின்ன கிறுக்கல் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அங்கே எல்லாமே எரர் ஆகும். அதனால் பயந்து அந்த இது பார்த்து ஸோ டோட்டலி அது ஒரு ஃபேக்காகவே இருக்கும். இதுக்காக அரேஞ்ச் மேரேஜை பண்ணக்கூடாது. நாட் அகேன்ஸ்ட். ஓகே, தட் இஸ் வெரி ராங். சரி, ஓகே, இவ்வளோ கருத்து சொல்லியிருக்கீங்க சார். நிஜமாவே எல்லாம் வந்து முத்து போன்ற கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. ஓகே, இவ்வளோ சீரியஸாக நீங்கள் பேசுனது ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாள் சாரை பார்க்குறேன் வந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷோவில் தான் வந்து பேசுகிறாரு. இவ்வளோ முக்கியமான என்ன மச்சான். தேங்க்யூ சார், நிஜமா தேங்க்யூ. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்கள். ஷார்ட்டாக என்னென்னா ஃப்ரெண்டு தங்கச்சி பார்த்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி உஷார் பண்ணி அப்படி உடனே கல்யாணம் பண்ணிட்டீங்க. வீட்டில் உடனே ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சார், கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ இல்லை, நான் இப்போ ஒரு 2, 3 டைம் 5 டைம்ஸ் வந்திருப்பேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு ஏன்னா போய் பார்ப்பேன். ரொம்ப லவ்லி ஒய்ஃப், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், வெரி ஸ்வீட் ஒய்ஃப். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட சாப்பாடுலாம் செஞ்சு அனுப்புவாங்க. அப்போ அதுலலாம் கரெக்டாக இருக்குங்களா? டைட் ஒய்ஃப் பேர் சொல்லுங்க. டெலிவிஷன் ஒய்ஃப் பேர் வந்து சாத்வி. ஓகே, வெரி நைஸ். ஓகே, நிஜமாவே பயங்கரமான கருத்துக்கள், சீரியஸான கருத்துக்கள் வந்து விடிவி கணேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு வைபவ் கூட இன்ஸ்பயர் ஆகி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயம் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி இவர்கிட்ட இன்னும் வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் யோசிக்கணும். அதனால் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன். இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை RRP ஹவுசிங் co-presented by RAN India TMT கம்பிகள் மற்றும் ஆதித்யா ராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை RRP ஹவுசிங் co-presented by RAN India TMT கம்பிகள் மற்றும் ஆதித்யா ராம் குரூப். வைபவ் அவர்கள் என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. கூடவே விடிவி கணேஷ் அவர்களும் வந்திருக்காங்க. ரொம்ப இன்டென்ஸான கருத்துக்களை வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு விடிவி கணேஷ் அவர்கள். இது வரைக்கும் நான் அவர் இப்படி பேசி கேட்டதே கிடையாது. ஐம் வெரி ஹாப்பி. இல்லை, அதுக்கு முன்னாடி எப்படி இந்த கீ கொடுத்த மாதிரி பேசுகிறேன். இல்லை, அது வந்து ஒரு பிரெயின் தான், அந்த பிரெயினில் இருக்க கெமிக்கல் தான் எல்லாம் ஒர்க் பண்ணுது எல்லாருக்குமே. ஆனால் உனக்கு எக்ஸ்ட்ராடினரியாக கெமிக்கல் ஃபார்மேஷன் நினைக்கிறேன். ஆனால் அது எனக்கு வெறும் கேமரா முன்னாடி தான் சார் அவ்வளோ பேசுகிறோம். இந்த விஷயங்கள் மட்டும்தான் பேசும். மற்றபடி கொஞ்சம் மந்த புத்தி தான் நமக்கு. மந்தம்மா உனக்கு? நிஜமா சார்? ஐயோ சார், அப்படிலாம் கிடையாது சார். நல்லா என் புருஷன் திட்டுவான், உனக்கு இது ஷூட்டிங்கில் மட்டும்தான் உனக்கு மூளை வேலை செய்யுது, வேறு எங்கேயும் உனக்கு மூளை வேலை செய்யல அப்படி சொல்லி ஸ்ரீகாந்த் திட்டுவான் சார். அந்த ஆளோட நம்பர் மட்டும் என்கிட்ட கூட. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் ஒரு வார்த்தை? உங்களுக்கு தான் அவரை நல்லா தெரியுமே, இருந்தும் இப்படி சொல்லிட்டீங்களே. பரவாயில்ல, எனிவேஸ் ஏதோ வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு, நல்லா போய்கிட்டு இருக்கட்டும் சார். அட்வைஸ் கொடுக்கலாம். அட்வைஸா? ஓகே சார், தேங்க்யூ சார். கண்டிப்பாக சொல்லுங்கள் சார். ஓகேவா? சரி, இவ்வளோ வந்துட்டு ஒரு சீரியஸான பர்சனாக இருக்கீங்க, ஆனால் வெளியில் பார்த்தா எப்போவுமே ஜாலியாகவே இருக்கீங்க. அது ஒரு விதமான இது நீ இப்போ கேட்டியன்னு அப்படி சொன்னேன். ஐ வில் என்ஜாய் எவ்ரி மினிட் பிகாஸ் யூ நோ ஒன் திங், இந்த மனுஷன் வாழ்கிற ஒரு நிமிஷமும் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா யூ ஆர் அவுட், போயிட்டே இருக்கு, டைம் அவுட் ஆகிட்டே இருக்கு. என்னென்ன நீ ஒன்றும் 600 வருஷம் இங்கே வாழ போகிறது இல்லை டிடி, நான் ஒரு 1000 years இங்கே இருக்க போகிறது இல்லை. ஸோ வி ஹாவ் லிமிட்டட் டைம் தான். இதில் யாரெல்லாம் பார்க்குறோ ஜாலியாக இருந்துட்டு ஹாப்பியாக பேசிட்டு போகணுமே தவிர்த்து நீ என்ன பண்ணீங்க, நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க, நீங்கள் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கேட்க விருப்பப்படுறேன் உங்களுக்கு சார். சில பேர் வந்து அவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் இருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் இருக்காங்க, ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அது வந்து என்னன்னா அவங்க பிரெயினில் வர கெமிக்கல் ரியாக்ஷன் ஒஸ்டாரு இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களே, இவங்களை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாமே கெமிக்கல் தான் காரணம்ப்பா. அவங்கள காலையில் நம்ம எழுந்த உடனே அப்பா இன்னைக்கு எழுந்துட்டோமா, நெக்ஸ்ட் என்ன டக் 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 டக்னு பிளான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். காமெடியே பேசாதவங்களை பற்றி உங்களோட கருத்து என்ன? அவங்களுக்கு லைஃப் டைம் கம்மியாக இருக்கும், இருக்கிறத விட கம்மி. இப்போ வந்து ஒரு 85 90 முந்திலாம் இருந்தது, இப்போ அப்படியே கம்மியாகிட்டே வருது. ஏன்னா டிப்ரெஷன் இந்த மாதிரியே பேசுது. அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரன் என்ன செஞ்சிருக்கான், கிளப்லாம் வச்சுருக்கான். அவன் ஏன் கிளப்புக்கு போகிறான் தெரியல, ஒரு ரொட்டீன் க்ரௌட் அங்கே வரும், தே நோ ஈச் அதர். இவர் மாதிரி டிடி என்ன பண்ணுவேன்,
வைபவ் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், எல்லாரும் தெரியும். ஜாலியாக ஒரு ட்ரிங்க் அடிச்சுட்டு ஹாப்பியாக சிரித்து ஜாலியாக வந்து தூங்கினேன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஃபுல் பப்ளி ஆஃப் எனர்ஜியில் எழுந்திருப்பான், ஜாலியாக இருப்பான். இங்கே போகிறது வீட்டு போய் வீட்டில் இருப்பேன்னா அங்கே ப்ராப்ளம், எழுந்ததுலேருந்து ப்ராப்ளம். நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே வந்து அவன் எப்படி இருப்பான், இங்கே இருப்பான். இந்த பலத்த கரகோஷத்தை வந்து இவருக்கு நான் சமர்ப்பணம் செஞ்சுக்கிட்டு ஐ திங்க் ஹீரோயின் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒய்யாரமான ஒரு அழகி அவங்க. ஸோ ஐ திங்க் அவங்கள இவங்க 2 பேரோட கூப்பிட்டு இன்வைட் பண்ணி பேசலாம். லெட்ஸ் வெல்கம் சோனம் பாஜ்வா. ஹாய் சோனம். Hi, எப்படி இருக்கீங்க? I'm good, thank you. How are you? You look very pretty. Thank you. So are you? And சொல்லுங்க, how are you enjoying உங்களுடைய couple success? How are you enjoying that? I'm enjoying every part of it because it's such a privilege to be a part of Tamil industry. I think we all want to work here and we all come here to work for a long time. So I'm very glad that I'm part of a project where Shankar sir is associated and such talented actors are there. So I'm very lucky and grateful to God for Okay, this. உங்களுடைய சொந்த ஊர் என்ன? I was born in UP, then I grew up in Uttarakhand, then I studied in Delhi. So I've been all over India and now I stay in Bombay. And I think I will be staying in Chennai a lot now. நிறைய இனிமே சென்னையில தான் தங்குவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுடைய ஹீரோயின் பற்றி சொல்லுங்க. இந்த படத்தோட ஹீரோயின் எவ்வளோ? இவங்க வந்து கரீனா கபூர் இருக்காங்களே, ஆமா, அவங்களோட தூரத்து ரிலேஷன் இவங்க. ரியலி? No. He's just joking. No relation with Kareena Kapoor. That is what this fellow introduced me at the very beginning. He is doing all bad things. Yeah, they are actually playing so many pranks. Bad boy அந்த மாதிரி. இல்லை சார் தான் வந்தோன்னு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னு ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கரீனா கரீனா கபூர். கபூர். ஃபர்ஸ்ட் டே வந்து எங்கேந்திர போட்டிங்கன்னா மும்பை. நான் அப்படியே நல்லா இருக்கேன். உடனே என்ன சொல்லிட்டான், கரீனா கபூரோட கசின்ட்டோம். நீங்க தான் அதை சொல்லி கலப்பி விட்டுருக்கீங்க. ஏன்? பார்க்க அப்படி இல்லையா? சாயல் அப்படி இருக்கு. சாயல் அப்படி தான் சொல்கிறாரு எனக்கு டைரக்டர் சார். அது கொஞ்சம் பார்க்க கரீனா கபூர் மாதிரி இருந்துச்சுங்க, அதனால தான். bully you on sets? Of course they do. இல்லை என்ன மேட்ருன்னா, அவளுக்கு பேசிக்கலி இல்லை கம்யூனிகேஷன் எரர். கம்யூனிகேஷன் பிகாஸ் ஆஃப் த லாங்குவேஜ். லாங்குவேஜ். நம்ம இப்போ வந்து ஜாலியாக பேசணும், அப்படி வாட்ச் பண்ணுவான். ஷி குடன்ட் ஃபாலோ இட். ஓ நம்மளை பற்றி தான் பேசுகிறானுங்க இவனுங்க. ராங் கன்சீவ் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு அங்கே கார்த்திக் டைரக்டர் கூட பேசவே எங்களுக்கு டைம் இருக்காது. ஏன்னா எப்படா முடிப்பான்ட்டு அவ்வளோ புழிஞ்சா எடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டையாக இருக்கும். அந்த அளவுக்கு அதில் எங்கேருந்து இந்த அம்மாவை பார்க்குறது, இந்த அம்மா வேறு நேராக வர்றாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் செட்டு. இது மாதிரி தானே நம்ம பேசி பழகுவோம். புரியல. சரி, நீங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க? தமிழ் தெரியாம இப்படி இந்த மாதிரி 2 ஆக்டர்ஸோட மேனேஜ் பண்ணியிருக்கீங்க. You know who really good. நீங்க சொல்லுங்க சார், எனக்கு கேளுங்க. இல்லை, how you manage with us because you don't know the language and they are very good at it. Yeah. I would then not believe them and just put my headsets on and just come, deliver the dialogues and go. Come on set, deliver the dialogues and go. Okay. That's it. So your director was your only support. Yeah. In fact, now Vaibhav helped me on set when me and Vaibhav had the scene together. But otherwise, he would gang up with other people and do யாரும் this. இல்லனா நான் ஜாஸ்தி கடலை போட மாட்டேன்னு சொல்லி But otherwise, he was very supportive. He was very patient. He would wait even for hours for my dialogue to finish and then proceed to another scene. Okay, that's nice. Any memorable time you would like to share with us about the movie? I think this entire film is really memorable for me. It's my first film and people here have been so warm and they love people from outside. So I think Chennai, I love this city and I'm looking forward to be here more often now. சார், இப்போ அவங்க சொன்னது அப்படியே சென்னை தமிழில் எங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க சார். ஏன்னா நீங்கள் அது பேசுறதுக்கு நாங்கள் ஒரு விசிறி. அதனால் உங்களுக்கே புரிஞ்சிருக்காது பாதி. நானே சொல்கிறேன். என்னென்னா அவங்க வந்து மற்ற யூபிலாம் பார்த்துட்டு வந்தேன்னா அங்கே இருக்கிறவங்களாம் தத்திங்க. இங்கே இருக்கிறாங்க பேர் தமிழ்நாட்டில் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா இங்கே இருக்கிறவனுக்கு பயங்கர சூடாக இருக்கிறானுங்க. சூடுன்னா நம்ம விடுவோம் லுக்கு சக்குன்னு பானம் விடுவோம். அதெல்லாம் வாங்கிட்டு பயந்து திணறி இந்த மாதிரி ஒரு இங்கே செட்டில் ஆயிடுறேன்றான். So basically, you've enjoyed being here and you'd like to be here forever. Yes. For a longer time, if not forever. For a long time, yeah. Right? Yeah. Okay. So thank you so much, Sonam.
நீங்க வந்தீங்க ரொம்ப அழகா இங்க நேரம் இவ்வளவு நேரம் இருந்து எங்களோட பேசுனீங்க. Thank you very much for that. Can you translate this into English? சரி ஓகே. So you come here, you enjoyed with her, and you participated for this coffee with the Didi. She is very happy. So for that now, she is asking you, what do you want? She wants to give some gift to you. குடி பேக். குடி பேக்கா? குடி பேக். டெஃபினட்டா நான் வந்து 2 குடி பேக் வச்சிருந்தேன் சார் அண்ட் வைபவ் கொடுக்கிறதுக்கு. அந்த 2 குடி பேக்கையும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ நான் வந்து சோனம் பாஜ்வா கொடுக்க போறேன். Are you going to love? Do you love coffee? I love coffee, yeah. Then I'm going to give you a goodie bag of coffee. Oh, I'm so products excited. of South Indian flavored products. Really? Okay? Narasus Varangam. Thank you. I love this. Thank you. Okay, so hero, heroine படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர். இந்த மாதிரி 3 சூப்பர் ஆக்டர்ஸ் வந்து இன்னைக்கு ஷோல இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுல என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா சார் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒரு குருஜி கிட்ட கத்துக்கிற மாதிரி நம்ம வைபவ் வந்து அப்படியே பயங்கரமா படத்துல அப்படிதான் வந்து எப்படி வந்து உஷார் பண்ணும் அப்படின்னு வந்து ஆனா இன்னைக்கு எவ்வளவு நல்ல கருத்தெல்லாம் சொல்லு பயங்கரமான ஃபாலோ பண்ணோம் லைஃப்ல என்ன சார் கரெக்ட் தானே நான் சொன்னது நல்லதை எடுத்துக்கோ கெட்டதை விட்டுடு அது ரெண்டுமே கலந்து கரெக்டா உங்களுக்கு தேவையானது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு இந்த ஃபில்டர் காஃபி நிகழ்ச்சி மூலமா நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்லிக்க விருப்பப்படுறேன். இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் காஃபி ரீவைண்ட் நம்மளுடைய வைபவ் அவர்களும் விடிவி கணேஷ் அவர்களும் அவங்களுடைய போட்டோஸ் பார்த்துட்டு அதுல இருக்கிற மெமரிஸ் நம்மளோட ஷேர் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. இதனால சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங் co-presented by RAN India TMT கம்பிகள் மற்றும் ஆதித்யா ராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Nurses Coffee with DD Season 2 powered by RRP Housing co-presented by RAN India TMT கம்பிகள் மற்றும் ஆதித்யா ராம் குரூப். அடுத்தது நம்ம பார்க்க போறது காஃபி ரீவைண்ட். ஸோ நியூட்டன்ஸ் டீ அதான் இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கான ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கு. ஸோ உங்கள் 2 பேரோட ஃபோட்டோகிராஃப்ஸும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து whoever wants to talk about the photograph நீங்கள் பேசலாம். ஓகே பிரமாதமா இருக்கு சார். இது வந்து ஆக்சுவலி மலேசியாவில் எடுத்தது. ஓகே எந்திரன் ஆடியோ லான்ச்சா? ஓ ஓகே ஓகே. அங்கே தான் மீட் பண்ணேன் ஜெயம் ரவி ரொம்ப நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். நைட்டு டின்னர் முடிச்சுட்டு ரோட்டில் வரும்போது எடுத்த ஸ்டில். ரவி கூட இப்போ நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், ரோமியோ ஜூலியட். ஓகே ஹன்சிகா ஜெயம் ரவி அவர்கள் நடிக்கிறாங்க. வெரி நைஸ் கே. சிம்பு சொல்ல தெரியல உங்களுக்கு, நல்ல மனிதன், எல்லா விஷயமும் தெரியும் அவருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் பார்த்தா எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஏஜஸ்ல தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ஒரு ஏஜ் பர்టిక్యులர் ஏஜ்ல தான் ஃப்ரெண்ட் கிடையாது. ஆல் தி டைம் ஏஜ் இட்ஸ் ஆல் மைண்ட் செட் தான். இந்த குழந்தைனா அந்த குழந்தை கூட நீ மேட்ச் ஆனாதான் அது கூட இல்லை. ஓகே ஓகே. இவன் கூட வரும்போது இவன் கூட மேட்ச் ஆயிடணும். அந்த மாதிரி எங்க அப்பா கிட்ட போகும்போது இவன் கிட்ட பண்ற மாதிரி பலான்னு அரைஞ்சிருவான் அந்தாலே. ஓகே புரியுதா? அங்கங்க போகும்போது அதுக்கு ஓகே ஓகே. அதனால நீங்க யாரோட விட்டாலும் நீங்க அப்படியே ஜெல் ஆயிருவீங்க, அப்படியே அவங்களுக்கு ஏத்த மாதிரி. சரியா? ஓகே நெக்ஸ்ட் பிக்சர். ஓகே எஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் ரொம்ப முக்கியமானவர், 2 பேரும் முக்கியமானவங்க தான். ஏன்னா வந்து டைரக்டரா முக்கியமானவர் அப்படி சொல்ல வந்தேன். நான் இன்னைக்கும் வந்து வெங்கட் பிரபு வந்து ஒரு டைரக்டரா நான் பார்த்ததே கிடையாது. ஓ இல்லையா? இல்ல, ஏன்னா எனக்கு வந்து பிரேம் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட். ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து நானும் அவன் யுவன்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவன் த்ரூவாக தான் எனக்கு வந்து பிரபு வந்து சின்ன வயசுலேருந்து தெரியும் எனக்கு. ஆக்சுவலாக என்னென்னா வந்துட்டு எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு டீல். நீ பெரிய ஆளானா வந்துட்டு எனக்கு சான்ஸ் கொடு, நான் பெரிய ஆளானா உனக்கு சான்ஸ் தரேன். நைஸ் டீல், ஜென்டில்மேன் டீல். அந்த மாதிரி ஒரு டீலு. இது என்ன இந்த படத்தில் பல்லு வலியா பிரேம்ஜிக்கு? இல்லை சார், அது வந்து தாடி ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லி ட்ரிம் பண்ணுறது. கோவா படத்துக்காக அந்த சாமியார் கெட்டப்பில் இருந்தால அது கையிலே பிச்சு எடுத்துட்டாரு, கையிலேயே ட்ரிம் பண்ணி லைட்டாக. சோ அந்த மாதிரி அந்த டீல்ல வந்து அவர் சரோஜா வந்து ஃபர்ஸ்ட் பிரபு தான் வந்துட்டு டைரக்டர் ஆனாரு. சோ அப்படி தான் இன்னும் சரோஜால இன்ட்ரோ듀ce பண்ணாரு. அண்ட் யுவன் கூட ஃப்ரெண்ட்னு சொன்னீங்க, அவர் பத்தியும் சொல்லுங்களேன். யுவன் இஸ் a very nice person. எனக்கு நல்ல சின்ன வயசுல இருந்து நல்லா தெரியும். ஆக்சுவலா அவனால தான் வந்து எனக்கு பிரேம தெரியும். பயங்கர வால் இல்ல எல்லாரும். யுவன் ஆமா சின்ன வயசுல பயங்கரமான வால். இப்போ கூட ஆக்சுவலா வந்து பிராங்க்ஸ்டர்ல ஆக்சுவலி நல்ல பையன் அண்ட் வெரி டிக்னிஃபைடு எல்லாமே. அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தா வந்துட்டு சும்மா அலற விட்டுருவாரு. அவர் தான் கிங்கு. அதான் பிராங்க்லாம் பண்றது. உங்களுக்கு பழக்கம் இருக்கு சார் யுவன் சாரோட? எனக்கு சிம்புவால பழக்கம். 2 பேரும் பயங்கர சிங்க். ஓகே.
சிம்புவும் இவனும். ஸோ நம்ம போனாக்க எனக்கு ரொம்ப மியூசிக் பிடிக்கும். ஸோ அப்படி போகும்போது அப்படியே பிடிப்பீங்க அந்த டியூனை. கலாய்ப்பேன். ஓ ஆமாம், இவனை நீங்கள் வெளியே பார்க்குற மாதிரி இல்லை, அவர் உள்ளுக்குள்ளே வேறு. வேற ஆள். சரி ஓகே நெக்ஸ்ட் பிக்சர். சார் பாடுறதுன்னு சொல்றீங்க வந்துருச்சு. பாருங்க சார் 100 ஐஸ் உங்களுடைய பாடல்களுக்கு, அதாவது உங்க பாடும் திறமைக்கு. இல்லைங்க, எப்பவுமே நீங்கள் ஒன்று நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும். நடக்கும். எப்படி சார் பாடணும்னு உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஆசையா? அஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போ சொல்லிட்டனால நான் கேட்குறேன். மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்னா எப்படி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? இல்லை, பிகாஸ் எனக்கு அந்த ஒரு பெக்குலியர் வாய்ஸ் ஆமாம். அது வந்து செக் பண்ணணும். செக் பண்ணதும் ரஹ்மான் சார்ட்டையும் நான் பாட வேண்டியது. சீரியஸாக சொல்கிறீங்களா விளையாடுறீங்களா? இவ்வளோ ஓப்பனாக இந்த இடத்துல வந்து நான் சொல்கிறேன்னா அப்போது சீரியஸாக தான் இருக்கும். என்ன பண்ண சார் விண்ணை தாண்டி வருவேன்? ஆமாம், என்ன சாங்? இந்த இது காணாமலே அதுவா? அதுதான் காணாமலையில ஆரோமலையா காணாமலையா? இது நான் சொல்லலை, டைலாக் பேப்பர் வந்தாலே நடுங்குன்ட்டு அந்த மாதிரி கொஞ்சம் அள்ளு விட்டுரும் லைட்டாக. அப்புறமா அந்த அளவுக்கு பிச்சை எடுத்து முடியலன்றதுனால சரி முடியல. அந்த இது கேரளாவிலேருந்து அந்த சிங்கர் வந்துப்பாங்க. ஒருவேளை நான் பாடியிருந்தா அது ரொம்ப ஹிட்டாக இருக்கலாம். சரி ஓகே நெக்ஸ்ட் பிக்சர். உங்களோட நீங்க ஆக்டிங்ல ஒரு கோ ஆக்டரா வந்து சிம்புவை பத்தி பேசுங்க. அவர் நடிக்கிறதே இல்லை, அவர் நடிக்கிறது நடிச்சுட்டு என் டைலாக்கையும் பேசி எனக்கு எடுத்து கொடுப்பார். ஏன்னா இனிஷியலாக ஆக்சுவலாக நான் ஒரு சின்ன லைனில் சொல்லேன், கௌதம் வந்து லைன் சொல்லி எல்லாம் ஓகே ஆனதும் நீ தான் நடிக்கணும்னாரு. நான் பண்ண மாட்டேன் போய் இது பண்ணதும் சிம்பு தான் என்ன பயங்கர நீ தான் பண்ணணும், வேறு யார் போட்டாலும் ஒரு யூஸ்வலாக இருக்கும், நீ பண்ணிய நான் கூட இருந்து எல்லாம் பார்த்துக்கிறேன், ஹெல்ப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டே பண்ணிவிட்டு போய் படுத்து தூங்கிட்டேன், பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வரல இல்லை, இது மானிட்டரில் வந்து பார்க்குறேன், அப்படியே மூஞ்சிலாம் ஆயில் ஊற்றி கருப்பாக இந்த ட்ரெயின் அட்டைக்கறி மாதிரி இருக்குது. அவன் பக்கத்தில் சொல்லிக்கிறான் தம்பி வேறு சிம்பு அவர்கள், இது வேறு இது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. அப்புறமா சரின்னு தம்பி சொன்னது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் வந்து படம் ஃபஸ்ட் டைம் பார்த்தாரு. பார்த்துட்டு எங்கே அந்த டிஓபியை கூப்பிடுங்கன்னாரு. இவங்க கூப்பிட்டு போய் இந்த மனோஜ் பரமஹம்ச நிறுத்தினாங்க. என்ன இந்த ஆக்டர் டிஓபியா நடிச்ச ஆக்டர் கீழே சூப்பர் ஸ்டார் கூப்பிட்டு இருக்காருன்னா சூப்பர் ஸ்டார் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு மேலே வந்து ரியலி பிக் ஆக்டர் கண்டினியூ ஆக்டிங் அப்படின்னு சொல்லி சார் நான் எப்படி சொல்கிறேன்னு மறுநாள் பார்த்தா தேட்டரில் டே ஒன்னே ரெஸ்பாண்ட் அப்போ நினச்சோம் கரெக்டாக சொல்லியிருக்காரு. தலைவர் சொன்னால் பின்ன தப்பாகுமா? இல்லை, அவர் அந்த ஜட்ஜ்மெண்ட்காக அதே மாதிரி விட்றாதீங்க சார் ஆக்டிங் என்றைக்குமே. தலைவர் சொல்லியிருக்காரு, சீரியஸாக சொல்கிறேன் நானுமே. எவ்வளோ ஹிட் ஆயிடுச்சு அந்த ஒரு டைலாக், அந்த படத்தில் எவ்வளோ பெரிய ஹிட்டு நீங்கள் சொன்ன டைலாக் இல்லையா? அதெல்லாம் ஒரு பாகியம் தானே, என்ன சொல்கிறீங்க? கரெக்ட். ஆமாம் சொல்லுங்கள் சார். ஆமாம். ஓகே நெக்ஸ்ட் பிக்சர். ஜெய் ஒரு நல்லவர் வல்லவர். ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை ஆரம்பிச்சது. சண்டையில் தான் மோதல்ல காதல் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்களே, கோவா படத்துலையா? இல்லை ஆக்சுவலி அது முன்னாடி வந்து சென்னை 28 வந்து நான் பண்ண வேண்டியது ஒரு சில பிரச்சனைகளால் பண்ண முடியல. அது வந்து ஜெய் பண்ணலாம், அது இன்னைக்கு வரும் ஒத்துக்க மாட்டான். அதெல்லாம் இல்லை, என்ன தான் வந்து அண்ணா பார்த்து வந்து நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அப்படின்னு ஒத்துக்க மாட்டான். அப்போதுலேருந்தே லைட்டாக ஒரு சண்டை. அப்புறம் என்ன பண்ணிட்டான் வந்து ஸ்கூல் பசங்க சண்டை மாதிரி சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஓகே சொல்லுங்கள். ரொம்ப அதிகமான பாசம்லாம் வந்துருச்சுன்னா வந்து கடிச்சிட்டான். அதனால வந்துட்டு நான் வந்து பலர் அரைஞ்சிட்டேன். நான் அவனை நீ எப்படி அறையவே, நீ எப்படி என்ன கடிப்பேன், நீ என்ன நாய் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டு அந்த 1.5 year பேசலை. அதுக்கப்புறம் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க சேர்க்கறதுக்கு, அப்புறம் முடியல. ஒரு சின்ன பிரச்சனை எல்லாம் இருக்கும்போதுட்டு அவன் தான் அவனுக்கு பிரச்சனை, அப்படி சேர்ந்து திருப்பி நாங்கள் 2 பேரும் ஒன்றாகி விட்ட இடத்துலேருந்து ஆகி இப்போ வந்து அவனை வந்து குட்டின்னு தான் கூப்பிடுவோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி திருப்பி பண்ணிடலாமா? க்ளோஸ் பண்ணுங்க. நிஜமாக சொல்லணும்னா வந்துட்டு இதுக்கு ஒரு வாழ்க்கையில் வந்துட்டு இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் பொய்யா? என்னடா இல்லை நிஜமாக சொல்ல போனேன் இல்லை சும்மா வந்து அஜித் சார் ஃபோட்டோ வந்து ஒன்று சொல்லுவாங்கள்ல, அவரை பற்றி 4 வார்த்தை பெருமையாக பேசுனேன். அது இல்லாமல் நிஜமாக சொல்கிறேன். என்ன வந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு இன்னும் மக்கள் எங்கே போனாலும் வந்து பேசுகிறாங்க பார்க்குறாங்கன்னா ஒன்லி ரீசன் இஸ் அஜித் சார். அவர்னால தான் வந்து எனக்கு படமும் நிறைய ஆஃபர்லாம் வந்துச்சு. அது நான் வந்து என்னோட இதில் விட்டுட்டேன். பட் ஒன்லி ரீசன் இஸ் அஜித் சார். அது வந்து இந்த ஸ்டில் எடுத்து வந்து அந்த பாட்டில் வந்துட்டு
தலை அடிச்சாலே டக்கரடோய் வந்துட்டு அப்படி சக்கரடோய் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு ஒரு 3-4 டேக் போச்சு. அப்போ வந்துட்டு தெரியுது அவர் தலையில் கை வச்சிருக்கு. வச்சுட்டாரு, டேய் தயவு செய்து பண்ணுறா அப்படின்னாரு. அப்போ வந்துட்டு நிஜமாக இந்த வாட்டி பண்ணலன்னா சத்தியமாக அரைஞ்சிருவேண்டா அப்படின்னாரு. பரவாயில்ல நான் அரைங்க அப்படின்ட்டு தயவு செய்து பண்ணுறா போகலாம் அப்படின்னாரு. ஸோ அப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ அண்ட் ஐ லைக் ஹிம் வெரி மச். இப்போ நீங்க சொல்லுங்க சார். நச்சுன்னு அஜித் ஒரே சார் லைனில் சொல்கிறேன், வெரி குட் நைஸ் ஹியூமன் பீங். நைஸ் ஹிம், கரெக்ட், அதுதான் நான் சொன்னேன். ஸோ இந்த காஃபி ரிவைண்ட் முடிஞ்சாச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம இந்த காஃபி ரிவைண்டில் அப்படியே பழைய மெமரிஸ்க்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சீட் ஆஃப் ஹீட். இது நிஜமாவே கொஞ்சம் டஃப்பான ஒரு ஏரியா. அந்த சீட் ஆஃப் ஹீட்டை எதிர்கொள்றதுக்கு கொஞ்சம் தயாராகுங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங் கோ பிரசன்டட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள் மற்றும் ஆதித்ய ராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங் கோ பிரசன்டட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள் மற்றும் ஆதித்ய ராம் குரூப். ஸோ சீட் ஆஃப் ஹீட். இந்த சீட் ஆஃப் ஹீட்டில் ஃபர்ஸ்ட் யார் ஆன்சர் சொல்ல போறீங்க? 2 பேர்ல. பிரில்லியன்ட் சார். இவன் வந்த எல்லாருமே இப்படி தான் கை காட்டுவாங்க. நீங்கள் தான் அப்படி சொல்லியிருக்கீங்க. பின்னிட்டீங்க போங்க. ஓகே, சந்தானம், சிம்பு, மீரா ஜாஸ்மின், இதில் உங்களுக்கு யார் பெஸ்ட் ஜோடின்னு நினைக்கிறீங்க? மீரா ஜாஸ்மின். மீரா ஜாஸ்மின். ஓகே, இப்போ கௌதம் மேனன் அவர்கள் இது வரைக்கும் பண்ண படங்களை திரும்ப ரீமேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் இது வரைக்கும் பண்ண படங்களில் எந்த படத்தை ரீமேக் பண்ணுறாரு? உங்களை தான் ஹீரோவாக போட போகிறார். எந்த படம் நாம இந்த ரோல் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? வேட்டையாடு விளையாடு. யோசிச்சு பாருங்க. அந்த வாவ். ஓகே, உங்கள் மேரேஜ் லைஃப்பை எந்த படத்தோட கம்பேர் பண்ணுவீங்க? அலைப்பாயுதே, 16 வயதினிலே, காதல், 4வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் சொல்ல மாட்டேன் சார். தவறு சார், தவறாக எழுதிருக்காங்க. நான் சொல்ல மாட்டேன். இல்லை சொல்லுங்க சார், நான் சொல்ல மாட்டேன் சார். உங்களை பற்றி நான் அப்படி நினைக்கல. ஏன்னா இது 3மே செட் ஆகல. அது என்ன? 4வது வந்து சின்ன வீடு சார். அதுவும் செட் ஆகாது. அது செட் ஆகும் சார். நான் இதனால தான் சொல்ல மாட்டேன் சொன்னேன். விடலாம்ல சார், நீங்கள் நான் உங்களுக்கு நல்லது பண்ண விடுங்க சார். ஓகே, நெக்ஸ்ட். லியோனார்டோ டிகாப்ரியோ டைட்டானிக் படத்தில் ஜாக் கேரக்டரை நீங்கள் தமிழில் பண்ணுறீங்க. கிளைமேக்ஸில் என்ன பண்ணியிருப்பீங்க? தண்ணியில் நானே குதிச்சிருப்பேன். படத்தை அதுலேயும் அவர் தான் சார் குதிப்பாரு, ஹீரோயினை காப்பாற்றுவாரு. இல்லையா? ஓ, அவரு போயிடுவார். ஆமாம், அவர் தான் செத்து போயிடுவார். ஹீரோயினுக்கு அந்த பலகையை கொடுத்துருவாரு. நீங்களா இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? இல்லை, ஹீரோயினை காப்பாற்றுறேன். எனக்கு எப்பவுமே சார் ஒரு நிமிஷம் சார். இப்போ வந்து அந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோயின் தான். அப்போ நீங்கள் தமிழில் பண்ணும்போது 2 ஹீரோயின்ஸ் இருக்குது. எந்த ஹீரோயினை காப்பாற்றி நீங்கள் உள்ளே போயிடுவீங்க? அப்போ ஹீரோயின் ஆப்ஷனும் கொடுக்கணும்ல. உங்களுக்கு யார் பிடிக்கும்? 2 பேர் சொல்லுங்கள். திரையில் பார்த்தா எனக்கு த்ரிஷாவை பிடிக்கும். சரி, த்ரிஷா. பக்கத்தில் வந்து அனுஷ்கா. நினைச்சேன் சார், நான் மனசுல நினைச்சேன். நீங்க 2 பேர் வந்து 2 பேர் இருக்காங்க. இப்போ நீங்க தான் அந்த ஜாக். 2 பேர்ல யாரை காப்பாத்துவீங்க? அனுஷ்காவை. ஏன் சார்? த்ரிஷா என்ன பாவம் பண்ணாங்க? த்ரிஷாவோட வாழ்க்கை இல்லை அப்படி பிரித்து பார்க்க முடியாது. 2 கண்ணு மாதிரி எனக்கு. ஸோ ஆனால் அந்த கண்ணில் அனுஷ்காவை தான், அந்த கண்ணை தான் நீங்கள் காப்பாற்றுவீங்க. சரி போங்க, ஏதோ ஓரவஞ்சனையாக சொல்லிட்டீங்க. எஸ்டிஆர் இமயமலை கூப்பிட்றாரு, சந்தானம் திருவண்ணாமலை கூப்பிட்றாரு, வைபவ் பரங்கிமலை கூப்பிட்றாரு. நீங்கள் யாரோட எந்த மலைக்கு போவீங்க? பரங்கிமலை ஜோதியா? வெறும் பரங்கிமலை. பரங்கிமலையில் சர்ச் இருக்கு. சென்ட் தாமஸ் மவுண்ட் தான் போவேன். ஏன்னா அதான் பக்கத்துல இருக்கு. பக்கம் இருக்கு. ஹிந்தி படம் பண்ண தீபிகா, கட்ரீனா, கரீனா 3 பேர் கூப்பிடுறாங்க. நீங்க யாரை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? வை? கரீனா. Why Karina? Because you like Karina. No, I met her twice. Oh, என்ன சொன்னாங்க உங்களை பார்த்து? அப்படியே நான் ப்ரொபோசலா கொடுத்தேன். Just I met her. சார், நானும் ஹிந்தி படத்துல நீங்க அப்பாவா கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு தான் கேக்குறேன். இவங்க 3 பேர்ல அப்படின்னா நான் 3 பேருமே டிஸ்கவர். Why? அவங்களுக்கு போய் அப்பாவை நடிக்குது ரிஷி கபூர் அந்த மாதிரி ஆளுங்க தான் கொண்டு வர முடியும். நான் போனால் ஜெல்லாவாது. ஜெல்லாவாதா? பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி ஆகிடும். சார், ஒஸ்தியில் மட்டும் நடிச்சிங்க, அப்பா கேரக்டர் நடிச்சிங்க ஹீரோயினுக்கு. அது வந்து இந்த பொண்ணு அவளும் கூட பண்ண முடியாதுன்னு. அதுங்க வேற ஹிந்தி படத்தில் பண்ண முடியாது பேசிக்கலி. ஓ சரி, ஓகே சார். இப்போ நான் ஒவ்வொரு ஆக்டரோட ஒரு டைலாக் சொல்லுவேன், அதை நீங்கள் உங்களோட ஸ்டைலில் சொல்லி ஆகணும். சூப்பர் ஸ்டாரோட டைலாக், கெட்ட பையன் சார் இந்த காளி, அது உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள். கெட்ட பையன் சார் இந்த காளி. கமல் சாரோடது, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் லெட்டர், மடல் கடிதம். அந்த புக்கை கொடுத்தா அப்படியே படிச்சுடுங்க, ரொம்ப லென்த்தியாக இருக்கு. கண்மணி அன்போடு காதலன் நான். கண்மணி அன்போடு காதலன் நான். நான் எழுதும் கடிதம் லெட்டர் லெட்டர் மடல். மறந்துச்சு.
சரி ஓகே அது விடுங்க சார், நிஜமாவே அது பெருசாக இருக்கு, மன்னிச்சுங்க. விஜய், வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம், தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். வாழ்க்கைன்றது ஒரு வட்டம், ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அஜித் சார், என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நானா செதுக்குனதுடா. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு செகண்டும் நானா செதுக்கினது. சூப்பர் சார். அதெல்லாம் யாரு? அதெல்லாம் என் குரூப் கன்சோல்ல உட்கார்ந்துப்பாங்கல, எடிட்டர்ஸ் அவங்க எல்லாரும். நான் என்ன நினைச்சேன், இந்த டம்மி சவுண்ட் போடுவாங்க. ஐயோ ஒரிஜினல் அதெல்லாம் அடிக்கடி உங்களை ரசிச்சு, நான் தான் சொன்னேன் இது ரசிகர்கள் சொன்னது, நீங்க தான் நம்பல, நான் என்னமோ போய் சொல்ற மாதிரி பண்ணீங்க. கனெக்ஷன்ஸ்ல குழந்தை நினைச்சிட்டீங்க. டி ராஜேந்திரன் அவர்கள், வாடா என் மச்சி வாழைக்கா பஜ்ஜி. வாடா என் மச்சி வாழைக்கா பஜ்ஜி. அடா அடா அடா, சூப்பர் சார். முடிஞ்சிச்சு உங்களோட ரேபிட் ஃபயர். தேங்க் யூ வெரி மச். நான் போலாமா? இல்ல இருங்க, வைபவ் பேசுறது கேட்க வேணாமா? ஏதாவது தவறு இருந்தா பிழைகள் இருந்தா சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், காஃபி சேலஞ்சுன்னு ஒன்று இருக்கு. நீங்க யாரையாவது சேலஞ்ச் பண்ணலாம், ஃபன்னியா ஒரு சேலஞ்ச் யோசிங்க. நான் இவர்கிட்ட கேட்டு 2 பேரும் சேலஞ்ச் ஒன்னா கேட்டுக்கிறேன், ஓகேவா? கோவா, மங்காத்தா, சரோஜா 3 படத்துல உங்க கேரக்டருக்கு கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் யாரு? வெங்கட் பிரபு, சாம் ஆண்டர்சன், விடிவி கணேஷ். மங்காத்தாக்கு வெங்கட் பிரபு கரெக்டா இருப்பாரு. ஓகே, கோவா சரோஜா. கோவாக்கு வந்து சார் கரெக்டா இருப்பாரு, ஏன்னா பக்கா. சரோஜா அப்புறம் சரோஜாக்கு வந்துட்டு சாம் ஆண்டர்சன். ஓகே. பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் படத்துல நீங்க நடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க நடிச்சீங்கன்னா யார் ஹீரோயின்? நயன்தாரா அவர்கள், த்ரிஷா அவர்கள், சனி லியோன் அவர்கள்? நயன்தாரா. பட் ஆக்சுவலி ஒரிஜினல்ல ஜானி டெப்க்கு ஹீரோயினே கிடையாது. ஆமா, இது நம்ம தமிழ்ல ரீமேக் பண்ணும்போது ஹீரோயின் ஹீரோயின் கடைசில அந்த சாங் இல்ல? அதெல்லாம் வேணும்ல. தமிழ் சினிமாவோட பெஸ்ட் கவர்ச்சி கண்ணி டாப் லிஸ்ட் யார் இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும்? த்ரிஷா, நயன்தாரா. என்ன சார் 2 பேர் சொல்றீங்க, ஒரு பேர் சொல்லுங்க. சார் சொன்ன மாதிரி தான், அவருக்கு 2 கண்ணு, எனக்கு ஒரு 2. அதெல்லாம் கிடையாது. காப்பி அனுப்புறது. பெஸ்ட்னா ஒன்று தான் சொல்லணும். பெஸ்ட்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா சங்கர், மணி, குமார் அப்படிலாம் இல்லை. ஒன்லி ஒன் கே. இதுக்கு தான் சார் நீங்க வேணும், என்னன்னா ஏமாத்திடுவாங்க இப்படி. பெஸ்ட் த்ரிஷா. அப்படி த்ரிஷா அவர்கள். ஓகே. ஹீரோ எல்லாம் சொந்த குரல்ல இனிமே பாட்டு பாடணும் அப்படின்னு ஒரு ரூல் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன ஆப்ஷன் எடுப்பீங்க ஆக்டிங்கை தவிர்த்து? மியூசிக் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர்? ஃபைட் மாஸ்டர். ஃபைட் மாஸ்டர். ஏன் உங்களுக்கு ஃபைட்டிங் ரொம்ப பிடிக்குமா? அது செய்யறதை விட அது வந்து சொல்லி கொடுக்குறது நல்லா இருக்கும். அப்படி பண்ணி அவன் வந்து பிளாக் பெல்ட். ரியலி? நிஜமாவா? குங்ஃபுலாம் தெரியும். என்னங்க இப்படி சொல்றீங்க? இதெல்லாம் தெரிஞ்சனால தான் இப்படி அது ஒரு சாதுவா இருக்கீங்களா? ஆமா, யூசுவலா எல்லாம் கத்துக்கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டா கொஞ்சம் குவைட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் பெல்ட் பாருங்க. இந்த பிளாக் பெல்ட்டா? இல்ல நிஜமா பிளாக் பெல்ட். நிஜமான பிளாக் இல்ல. தாய்லாந்து போயிட்டு நானு டோனிஜா அந்த ஸ்கூல்ல தான் நான். அதே ஸ்கூல் தானா? இல்ல பக்கத்துல இன்னொரு ஸ்கூல், இந்த ஓடு போட்ட ஸ்கூல் அது இல்லையா? லங்ஃபங் அப்படின்னு ஒரு ஸ்கூல். லங்ஃபங் தானே? எடுத்துறேன் லங்க, வெயிட் பண்ணுங்க, ஃபன்னுக்கு எடுத்துடலாம் லங்க. அடுத்தது, மங்காத்தால தலை வீலிங் பண்ற மாதிரி நீங்க வீலிங் பண்ணணும்னு ஒரு டைரக்டர் சொன்னா என்ன பண்ணுவீங்க? சத்தியமா பண்ண முடியாது. கண்டிப்பா வாரி கீழே வந்து மண்டை உடைஞ்சிரும். தியேட்டர்ல உங்க படத்தை பார்த்துட்டு ரசிகர்கள் கொடுத்த டாப் 5 கமெண்ட்ஸ், உண்மையான கமெண்ட்ஸ். கோவா பார்த்து எல்லாம் வந்துட்டு நல்ல உஷார் பண்றீங்க சார் அப்படின்னு ஒன்று. கப்பலை பார்த்துட்டு நேற்று என்ன சொன்னாங்க அதை சொல்ல. கப்பலை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு நல்லா நடிச்சிருக்கேன், நல்லா நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. நல்ல டெவலப் ஆயிருக்கீங்க. இல்லை இந்த 1 to 10 உள்ள வந்துட்டோம். சரி ஓகே, 5 கமெண்ட்ஸ் கேட்டேன், நீங்க 2 தான் சொன்னீங்க. சொல்லிடுறேன். மங்காத்தா பார்த்து எவ்வளவு தைரியம் இருந்தா வந்து நீ தலை அறுவே ரஸ்கல் அப்படின்னாங்க. திட்டினாங்களா? நிஜமாவா? ஆமா, ஒருத்தரெல்லாம் அடிக்க வந்துட்டாங்க. ஐயோ, அடிக்க வந்துட்டான். இப்போ இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஆக்டிங் தான்ப்பா ப்ளீஸ் அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு ரொம்ப போராடி ஓடி வந்துட்டேன். உங்க ரியல் லைஃப் கேரக்டரோட எந்த படம் வந்து ரொம்ப கொஞ்சம் க்ளோஸ் விசினிட்டியில இருந்தது? சரோஜா, ஈசன், கோவா, மேபி கப்பல் கூட நீங்க ஆட் பண்ணலாம். கப்பல் யா ஓகே. என்னைக்காவது நம்ம வெங்கட் பிரபுக்கு தம்பியா பிறந்திருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்லை, பண்ணதே இல்லையா? ஓகே. நீங்க அதிகமா ரீடேக் வாங்குறது இல்ல, இந்த பையன் இதுல மட்டும் சூப்பரா பண்றான்ப்பா அப்படின்னு எந்த ஒரு சீக்வென்ஸ் நீங்க நல்லா பண்ணுவீங்க? ஆக்ஷனா, ரொமான்ஸா, டான்ஸ், சென்டிமெண்ட்? சென்டிமெண்ட் சத்தியமாக வராது எனக்கு. ஓகே. மேபி காமெடி, டான்ஸ் அந்த மாதிரி. டான்ஸ் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்காது, பட் ஆட வேண்டிய சிச்சுவேஷன் ஆடிடுவீங்க. ஓகே, கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணி அந்த டான்ஸ் மாஸ்டர் கொஞ்சம் தாஜா பண்ணிடுவேன். சூப்பர் சார். நீங்க உங்களுக்கும் டான்ஸுக்கு எப்படி? நீங்க சிங்கிங் பத்தி சொன்னீங்க, டான்சிங் பத்தி சொல்லி. யூ டோன்ட் லைக் டான்சிங்? சிச்சி ரொம்ப பிடிக்கும். ஓகே. பட் அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் இருக்கும். ஓகே. சும்மா நானும் ஆடுவேன்ட்டுலாம் ஆடினது தேவைப்பட்ட கேரக்டருக்கு தேவைப்பட்ட தேவைப்பட்டா ஆடும். ஓகே. ஸோ இப்போ காஃபி சேலஞ்ச், லாஸ்ட் கொஸ்டின். 1 minute டிடியோட கண்ணையே பாரு, அவனால் பார்க்க முடியாதா? அதான் சேலஞ்சா? பொண்ணை ஐ டு ஐ பார்க்கவே முடியாது. ஓகே. நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது ஒன்று மேலே 1 minute. ஓகே.
அதுதான் சேலஞ்ச். நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது சேலஞ்ச் சொல்லுங்கள். ஜெய், ஒரு நாளாவது உண்மையை சொல்லு. டஃப் சேலஞ்ச் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? கப்பல் வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அண்டு அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னா டைரக்டர் கார்த்திக். ஏன்னா அவர் தான் வந்து இதை வந்து ஃபஸ்ட் என்னை சூஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அண்டு இந்த படத்தை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனது சங்கர் சார். எங்கள் ஐ ஸ்டுடியோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பேஷனோடு வந்து இந்த படத்தை பண்ணாங்க. அதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். இது ஒரு நெக்ஸ்ட் லெவல் போனதுக்கு சங்கர் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அந்த நன்றி எப்படி சொல்கிறதுனே நிஜமாக தெரியல. திஸ் ஆல் ஹேப்பன் ஒன்லி பிகாஸ் ஆஃப் டைரக்டர் கார்த்திக். சங்கர் சார் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அது இந்த லெவலுக்கு போன ஒரு காரணம். அண்டு ஐ தேங்க் சங்கர் சார் அண்ட் எஸ் பிக்சர்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ பிஃபோர் ஐ லீவ் உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அண்ட் நீங்கள் எனக்காக ஒரு ஆட்டோகிராஃப் சைன் பண்ணணும். நர்சூஸ் வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர். தேங்க்யூ வைபவ் சார். உங்களுக்கும் நர்சூஸ் வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர். தேங்க்யூ ஸோ மச்.